புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த. எங்க மேல கையை வச்சா கண்டிப்பா என் அண்ணன் களத்துல இறங்குவான்னு சொன்னோம்ல, பாத்தீங்கல்ல இறங்கிட்டான். அதாவது என் அண்ணனை பத்தி நீங்க என்னன்னா அவதூறு பரப்புங்க, பொய்யா பேசுங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். இந்த நக்கி கோபாலா இருக்கட்டும், டிஎம்கே கட்சியோடைய ஆபாச பேச்சாளரா இருக்கட்டும், அல்லு சில்லு கொத்தடிமை, எவன் என்ன பேசினாலும் சரி, கத்துறவன் கத்திக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்தது மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு, அதை மட்டும் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அவனுடைய வேலை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். உங்களை கண்டுக்கவே மாட்டான். அதுவே அவனுடைய மக்கள் மேல கையை வச்சா கண்டிப்பா அதுக்கான பதிலடி நம்ம அண்ணன் கொடுப்பாப்ல. அதுக்கான முதல் அடிதான் இது. இந்த புறம்போக்கு நம்மளுடைய அக்கா தங்கச்சி இவங்களை பத்தி ரொம்பவே ஆபாசமா பேசியிருக்கான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விபச்சாரிங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். எனக்கு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், உன்னை பெத்ததும் ஒரு பெண்ணு தான், நீ கட்டினதும் ஒரு பொண்ணு தான், நீ பெத்ததும் ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணே தளபதி விஜயோடைய ஃபேன் தான். ஸோ அந்த பொண்ணுமே விபச்சாரி தானாப்பா? சொல்லவே இல்லையே, சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் நாங்க அந்த மாதிரிலாம் தப்பா பேச மாட்டோம். ஏன்னா பெண்களுக்கான மரியாதை என்ன பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நீ கொத்தடிமையா வாழ்ந்துருக்க, நான் அதை மீன் எப்படி சொல்றேன், மக்கள் நீதி மையத்துல இருந்து அதுக்கப்புறமா டிஎம்கேல வேற இருக்க. ஸோ அங்க இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அங்க இருக்கிற ஒரு நாய் கூட பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, ஆபாசமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மேடை போட்டுலாம் பேசுவானுங்க, அதுல நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? ஏன் தளபதி உனக்கான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு களை இறங்கிட்டாப்ல. டிஜிபி ஆபீஸ்ல உன்னை பத்தி ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம கட்சி சார்பாக மகளிர் டீம் வேற இருக்கிற எல்லா இடத்துலயுமே பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவன் வேற இப்போ போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்கண்ட் ஆயிட்டாப்ல. ஏன்னா ஆட்சியில் இல்ல ஆட்சியில இருந்தா கண்டிப்பா கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பாப்ல. என் மேல கை வைக்கிறான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப எதுவும் இல்லை இல்லையா, அதனால தலைமறை ஆயிட்டாரு. கூடிய விரைவில் கண்டிப்பா இவரு அரெஸ்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்குள்ள மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காப்ல. மன்னிப்பு மட்டும் கேட்டா போதாது ராசா, நீ என்ன பண்ணியோ அதுக்கான முழுமையான ஒரு பதிலடி உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இன்னும் விட போறது இல்ல. கூடிய சீக்கிரம் உனக்கான செருப்படி காத்துக்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் காத்துரு.